முள்ளிவாய்க்காலில் போய் நாங்கள் வந்து ஒரு ஒரு 2 ஹவர்ஸ் அங்கே அப்படியே நின்றுட்டே இருந்தேன். என்னை கூப்பிட்டு வந்த நண்பருக்கு ஏன் நான் அங்கே நிற்கிறேன்னு தெரியல. ஆனால் நான் அங்கே கண்ணை மூடி பார்க்கும்போது அந்த மரண ஓலமும் என் கூடவே வந்து ஒரு 1.5 லட்சம் பேர் அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த முள்ளிவாய்க்கால் அந்த கடற்கரையிலையும் அந்த கால்வாய்க்கள்லையும் அந்த பனங்கால்கள்லையும் வந்து ஒரு 1.5 லட்சம் பேரோட மரண ஓலம் அப்படி கேட்டுகிட்டே இருக்கு. கண்ணை மூடுனா அந்த கண்ணில் நினைவில் வரா மாதிரியே இருக்கும். அப்போது ஒரு மனித குலத்தில் ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடந்து இன்றைக்கி வந்து நான் போகும்போது ஒரு 15 வருஷம் ஆயிருக்கும். 2024 போனால் 2009 நடந்த விஷயம். ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் மரண அமைதி அப்படியே அங்கே இருக்குது. ஆனால் அந்த மரண ஓலம் கேட்டுகிட்டே இருக்குது. அதுக்கான நியாயம் இன்னை வரைக்கும் வந்து எந்த புத்தகத்துலேயும் கிடைக்கல. அப்படின்போது நான் வந்து இது போன்ற ஒரு திரைப்படத்தை எடுக்கும்போது என்னோடய லைஃபே வந்து ஏறக்குறைய க்ளோஸ் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சு. ஃப்ரீடம்ங்கிறது வந்து இந்தியாவில் ரொம்ப கஷ்டம். இந்தியாவில் திரைப்படங்களில் உண்மை சம்பவத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே நீங்கள் என்ன வேணாலும் பொய் சொல்லலாம், என்ன வேணாலும் ஆபாசமாக எடுக்கலாம், எவ்வளோ வந்து கற்பனைகள் சொல்லலாம், மூட நம்பிக்கைகளை சொல்லலாம். ஆனால் உண்மையை சொல்லி படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மை எல்லாருக்கும் வலிக்கும். எதிர்கட்சிக்கும் வலிக்கும், ஆளுங்கட்சிக்கும் வலிக்கும், அதிகார வர்க்கத்துக்கு வலிக்கும், மீடியாவுக்கும் வலிக்கும். அந்த உண்மை வந்து தங்களை சம்மந்தப்படும் போது அந்த உண்மை யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. அப்போது அதிலிருந்து நான் ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டேன். வேண்டாம், உண்மை கதைகளை எடுத்து நம்ம வாழ்க்கையை இனிமேல் வந்து நம்ம சிரமப்படுத்திக்க வேணாம். வந்திருக்கக்கூடிய ஆர்கே செல்வமணி சார் ஒரு எழுத்தாளர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர், இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவர் ட்ரெய்லர், டீசர் எல்லாமே பார்த்துருக்காரு. இந்த படத்தை பற்றி அவர் என்ன சொல்ல இருக்காருன்னு கேட்க நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். சார், ஓவர் டு யூ. ஃப்ரீடம் திரைப்படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உண்மையாகவே இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு படத்தை பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் இந்த கதையை பார்க்கும்போது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய வரவாக தான் அந்த திரைப்படம் எனக்கு தெரிஞ்சுது. இது திரைப்படத்தோட தயாரிப்பாளர் எனக்கு வந்து மிக நெருங்கிய நண்பர். என்னோடய வீட்டில் ஒரு ஆஃபீஸ் வாடகை இருக்கும்போது அதனுடைய படத்தோட தயாரிப்பு நிர்வாகியாக இருந்தார். சர்வ சாதாரணமாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். இப்போது சினிமாவை பற்றி ரொம்ப நேசமாக இப்போ ஸ்டேஜில் பேசினார் இல்லையா, அது மாதிரி அந்த உள்ளன்போட உண்மையாகவே எப்பவும் பேசுவார். அப்போ ஒரு நாள் சொன்னார், சார் இது மாதிரி நான் ஒரு படம் பண்ண போகிறேன். அப்படியா, ஏன்னா இப்போ பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸே படம் பண்ண தடுமாடிட்டு இருக்கும்போது எப்படி பாண்டியன் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா, இல்லை சார் சசி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். அப்புறம் சிவா ஒரு கதை சொன்னார்னு சொன்னார். அந்த கதை எனக்கு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார். நான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும்னு நினச்ச சில படங்களில் இந்த படம் ஒரு படம். சிவா இந்த படத்தை கதையை எனக்கு சொல்லும்போது இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு படமாக இருந்தது. நான் வந்து ரொம்ப வார் ஃபிலிம்ஸ் நிறைய பார்ப்பேன். எனக்கு வந்து லைஃப்பில் வந்து கிரேட் எஸ்கேப், பேசேஜ், வேரிகல் சார், இந்த 3 படமும் வந்து ஒரு 100 தடவை மேலே பார்த்துருப்பேன். அதனோட சாயலில் ஒரு படமும், அதுக்கப்புறமும் உண்மை நிகழ்ச்சியை, வேலூரில் நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக வந்து அதை ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு மனித குலத்தில் ஒரு பகுதியோட ஒரு மனிதர்களோட வாழ்க்கையை ஒரு அழகாக வந்து அந்த கதை வந்து விளக்கி சொல்லிடுது. இப்போ யாரோ சொன்னாங்க வந்து சிவா சொன்னதை விட பாண்டியன் சொல்லும்போது ரொம்ப எமோஷனலாக சொன்னார்னு முன்னாடி பேசணும் யாரோ சொன்னாங்க. அந்த வகையில் ரொம்ப சிறப்பாக சொன்னார் உங்கள் கதையை வந்து பாண்டியன்கிட்ட. உண்மையாகவே பாண்டியனுக்கு ஒரு நல்ல நேரம் தான். ஏன்னா நல்ல நேரம் எப்படி வரும்னா, அந்த அமையிற சுச்சுவேஷன் வந்து ரொம்ப தானாக சேர்ந்து அமையும். ஏன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து ஃப்ரீடம் பேர் வச்சுருக்காங்க. எப்பவுமே ஃப்ரீடம் சாதாரணமாக வராது, கஷ்டப்பட்டு தான் வரும். கஷ்டப்பட்டு வந்தால் அது ஃப்ரீடம் கிடையாது. எந்த ஃப்ரீடத்துக்கு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த ஃப்ரீடம் தலைப்பு சில நேரங்களில் வந்து அதை நமக்கு தெரியாமல் அதை தீர்மானிக்கும். ஃப்ரீடம் படம் தலைப்பு வைக்கும்போது அது வந்து அவர் சிரமப்பட்டு தான் அந்த படத்தை வந்து மூவ் பண்ணார். உண்மையாக நான் இங்கே ஸ்டேஜில் பார்க்கும்போது அந்த சிரமம்லாம் எதுவுமே இல்லாமல் மிக அழகாக வந்து ஒரு பிளான்டு சப்ஜெக்டை வந்து ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே பண்ணால் எப்படி வந்து ஒரு ஒழுங்கு நேர்த்தி இருக்குமோ அந்த ஒழுக்கத்தை நேர்த்தியாக அந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு அமைந்த யூனிட்டு தான் காரணம். அது டைரக்டர் சிவாவாக இருக்கட்டும், இல்லை வந்து கேமராமேனாக இருக்கட்டும், இல்லை ஆர்ட் டைரக்டராக இருக்கும், அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தோட வந்து அட்டாச் ஆகியிருக்காங்க. அதுபோல் வந்து நம்ம சசி சாரும் வந்து
தயாரிப்பாளர்களுக்கு மிக இணக்கமான, மிக உண்மையான ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கார். ஏன்னா நான் என்னுடைய உதவியாளர் ஒருத்தருக்கு ஒரு கதையை கேட்டேன், அந்த கதை நல்லா இருந்தது. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி, சசி இது மாதிரி ஒரு கதை இருக்குது கேளுங்க என்ன. நான் ஒரு 10-15 பேருக்கு சொல்லியிருக்கேன். அதில் வந்து அடுத்த வாரமே கூப்பிட்டு அவராக கூப்பிட்டு கதையை கேட்ட 3 பேரில் சசியும் ஒருத்தர். ஏன்னா நடிகர்கள் வந்து நம்ம சொன்ன உடனே கேட்கணும் இல்லை, அந்த கதையை கேட்டு சார் நல்லா இருக்குது நான் பண்ணுறேன், இது சின்ன சின்ன கரெக்ஷன் சார் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். அந்த வகையில் ஒரு உண்மையான ஒரு மனிதராக, தயாரிப்பாளருக்கு உதவக்கூடிய மனிதராக. அப்புறம் பட்ஜெட் போடும்போது ஒரு விஷயம் அப்போ அந்த தயாரிப்பாளர் சொன்னார், எப்படி அடுத்த படம் எப்படி பண்ணீங்க ராஜான்னு கேட்கும்போது சொன்னார், இல்லை சார் சசி நானும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணுறோம். அது உண்மையாகவே சசி போல் எல்லா நடிகர்களும் பண்ணான். அது என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து திரைப்படங்கள் வந்து முன்னாடி வந்து ஒரு படம் ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகிடுச்சுன்னா அது படம் ரிலீஸ் ஆகிடும். ஃபஸ்ட் காப்பி வரைக்கும் தான் தயாரிப்பாளர் கஷ்டம். எப்படியாவது ஃபஸ்ட் காப்பி ரெடி பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிடும். ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட் காப்பி பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த படத்தை ஃபஸ்ட் காப்பி பண்ண பிறகு அதை ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம். முன்னாடி தயாரிப்பாளர் டிசைட் பண்ணாங்க எங்களுடைய படத்தோட ரிலீஸ் எப்போ அப்படின்னு. அப்புறம் ஹீரோஸ் கொஞ்சம் காலங்களில் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க டிசைட் பண்ணாங்க, சார் என் படம் இப்படி வந்தால் நல்லாயிருக்கும், பொங்கலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும், தீபாவளிக்கு வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை சம்மர் வெக்கேஷன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளரோ இயக்குனரோ இல்லை ஹீரோவோ யாரும் அவங்க டிசைட் பண்ணுறது இல்லை. இது படத்தை முதல்ல ஓடிடி வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க. நான் இந்த பட்ஜெட்டு இந்த வருஷம் பட்ஜெட் முடிஞ்சிடுச்சுங்க, ஒரு பெரிய படம், அது படம் முடிஞ்சிடுச்சு, இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணணும். நான் ஓடிடி சொல்லிட்டாங்க, இல்லை சார் எங்கள் பட்ஜெட் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணீங்க. முடிஞ்ச படத்தை இப்போ வச்சுருக்காங்க. அப்போது இந்த நிலைமை எப்படி வருதுன்னா, அவங்களோட கைக்கு மீறி இந்த செலவு இருக்குது. 100 கோடி 200 கோடி 300 கோடி வரும்போது தயாரிப்பாளர்களால் அந்த இது வந்து ரிலீஸ் பண்ண முடியல. அப்போ வந்து ஓடிடியோ சேட்டிலைட்டோ இல்லை டிஜிட்டல் ரைட்ஸோ இந்த வியாபாரிங்க இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அதுபோல் இல்லாமல் சசி மாதிரியே எல்லா இயக்குனரும் எல்லா நடிகர்களும் அந்த ஷேர் பண்ணி அவங்களோட தமிழ் திரைப்படங்களுக்கு நீங்கள் படம் பண்ணுங்கள், தமிழ் திரையரங்குகளுக்கு நீங்கள் படம் பண்ணுங்கள். ஏன்னா திரையரங்குகள் தான் சினிமாவோட தாய். திரையரங்கத்தில் படம் ரிலீஸ் பண்ணால் தான் அது சினிமா மாதிரி தெரியும். என்ன பெரிய நீங்கள் வெப் சீரிஸ் பண்ணாலும் டைரெக்டாக ஓடிடியில் பண்ணும்போது அது ஒரு பெரிய வேல்யூ வராது. ஆனால் திரையரங்கில் படம் பார்க்கும்போது அந்த டைரக்டருக்கும் ஒரு பெரிய வேல்யூ கிடைக்கும், ஹீரோக்கும் ஒரு பெரிய மாஸ் கிடைக்கும். இப்போ ஜெய்பீம் படம்லாம் வந்து ஒருவேளை திரையரங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தா அதனோட ரீச் சார்பட்டா பரம்பரையெல்லாம் திரையரங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தா அதனுடைய வேல்யூ வந்து மிக பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். அதனால் முதல்ல வந்து என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, இது போன்ற பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறவங்க நீங்கள் உங்களோட சம்பளத்தை எல்லாம் ஓடிடியும் சேட்டலைட்டும் அது மாதிரி லாபத்தில் வச்சுக்கிட்டு தமிழ் திரையரங்கில் தமிழ்நாட்டில் இருக்க திரையரங்கில் அதில் என்ன சேலபிள் இருக்கோ அந்த சேலபிளுக்கு ஒரு படம் பண்ணிங்கன்னா ரிலீஸ் டேட்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்கள் பின்னாடி ஓடிடியும் சேட்டலைட் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பெரிய இயக்குனராக இருந்தாலும் என்ன பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் அவங்கெல்லாம் ஓடிடி என்னைக்கு டிசைட் பண்ண சொல்கிறாங்களோ அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு கஷ்டமான ஒரு துர்பாக்கியமான நிலைமை இருக்குது. அது மாதிரி இல்லாமல் சசி மாதிரியே எல்லாருமே வந்து அந்த முறையை ஃபாலோ பண்ணாங்கன்னா இனிமேல் வந்து தமிழ் படங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும், நம்ம படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணலாம். இன்றைக்கி இந்த படம் பார்க்கும்போது நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சமூகம், ஒரு மனித குலத்தில் ஒரு சமூகம் எப்படி தன்னுடைய சுதந்திரத்துக்காக எப்படி போராடுது, அது சுதந்திரம் சொந்த நாட்டில் எப்படி மறுக்கப்படுது, நட்பாக வந்த நாட்டில் எப்படி மறுக்கப்படுது. இப்போ நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஜனவரி மாதம் வந்து யாழ்ப்பாணம் போயிருந்தேன். போகும்போது அங்கே எல்லாமே இருக்கிற ஒரு 1000 கிலோமீட்டருக்கு நாங்கள் வந்து ஒரு வாரம் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி அங்கே ட்ராவல் பண்ணோம். போகும்போது இந்த முள்ளிவாய்க்காலில் போய் நாங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அங்கே அப்படியே நின்றுட்டே இருந்தேன். என்னை கூப்பிட்டு வந்த நண்பருக்கு ஏன் நான் அங்கே நிற்கிறேன்னு தெரியல. ஆனால் நான் அங்கே கண்ணை மூடி பார்க்கும்போது அந்த மரண ஓலமும் என் கூடவே வந்து ஒரு 1.5 லட்சம் பேர் அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த முள்ளிவாய்க்கால் அந்த கடற்கரையிலையும் அந்த கால்வாய்க்கள்லையும் அந்த பனங்கால்கள்லையும் வந்து ஒரு 1.5 லட்சம் பேரோட மரண ஓலம் அப்படி கேட்டுகிட்டே இருக்கு. கண்ணை மூடுனா அதை கண்ணில் நினைவில் வரா மாதிரியே இருக்கும். அப்போது ஒரு மனித குலத்தில் ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடந்து இன்றைக்கி வந்து நான் போகும்போது ஒரு 15 வருஷம் ஆயிருக்கும். 2024 போனால் 2009 நடந்த விஷயம். ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் மரண அமைதி அப்படியே அங்கே இருக்குது. ஆனால் அந்த மரண ஓலம் கேட்டுகிட்டே இருக்குது. அதுக்கான நியாயம் இன்னை வரைக்கும் வந்து எந்த புத்தகத்துலேயும் கிடைக்கல. அங்கேருந்து வந்த அங்கேயும் வாழ முடியல, அங்கேருந்து வந்த தொப்புள் கொடி ஒருவனும் வாயில் சொல்லிக்கிறோம், பேப்பரில் எழுதுகிறோம்.
மேடையில் பேசுகிறோம். ஆனால் அங்கேருந்து வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான இங்கே நிலைமை இருக்குது, இங்கே வேறு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது என்ன மாதிரியான சூழ்நிலை அவங்கள மாட்டிக்கிறாங்க அப்படின்போது, நான் வந்து இது போன்ற ஒரு திரைப்படத்தை எடுக்கும்போது என்னோடய லைஃபே வந்து ஏறக்குறைய க்ளோஸ் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஃப்ரீடம்ங்கிறது வந்து இந்தியாவில் ரொம்ப கஷ்டம். இந்தியாவில் திரைப்படங்களில் உண்மை சம்பவத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே நீங்கள் என்ன வேணாலும் பொய் சொல்லலாம், என்ன வேணாலும் ஆபாசமாக எடுக்கலாம், எவ்வளோ வந்து கற்பனைகள் சொல்லலாம், மூட நம்பிக்கைகளை சொல்லலாம். ஆனால் உண்மையை சொல்லி படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மை எல்லாருக்கும் வலிக்கும். எதிர்கட்சிக்கும் வலிக்கும், ஆளுங்கட்சிக்கும் வலிக்கும், அதிகார வர்க்கத்துக்கு வலிக்கும், மீடியாவுக்கும் வலிக்கும். அந்த உண்மை வந்து தங்களை சம்மந்தப்படும் போது அந்த உண்மை யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. அப்போது அதிலேருந்து நான் ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டேன். வேண்டாம், உண்மை கதைகளை எடுத்து நம்ம வாழ்க்கையை இனிமேல் வந்து நம்ம சிரமப்படுத்திக்க வேணாம். ஆனால் இதில் பார்க்கும்போது அடுத்து ஒரு உண்மை கதையை பார்க்கும்போது அதை தொடர்பாக இது இந்த சம்பவங்கள் அமைஞ்சிருக்கும் பார்க்கும்போது மிக இமோஷனலாக இது அந்த சென்சாரில் மாட்டாமல் எந்த அளவுக்கு வந்து நமக்கு சட்டம் அனுமதிச்சிருக்கோ அந்த அளவுக்கு அந்த உண்மையை சொல்லி அதை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாக வந்து சசிகுமாருக்கும் சத்யசிவாவுக்கும் என்னுடைய நண்பர் பாண்டியனுக்கும் அதில் ஹீரோயின் நடித்த லிஜோமலுக்கும் படத்தில் காமெடி இருக்கோ இல்லையோ மணிகண்டன் வந்து ஒரு 1/2 hour ஒரு காமெடி ஷோ நடத்திட்டு போனார். சாரி ஆண்டனி மன்னிச்சுக்கணும். ஆண்டனி வந்து ஒரு காமெடி ஷோ நடத்திட்டு போனார். அவர் சொல்லும்போது காமெடியாக இருந்தது. ஆனால் அதுக்கு பின்னால் இருக்க உண்மை எவ்வளோ வந்து அவங்க ரத்தம் சிந்திருக்காங்கன்னு தெரியுது. 2-3 தடவை சொல்லிட்டாங்க, சிவா உன்னை பற்றி ரொம்ப நாசுக்காக சொன்னார். கிள்றது தெரியாமல் கிள்ளுவார், அடிக்கிறது தெரியாமல் அடிப்பார். அந்த அளவுக்கு. ஏன்னா இயக்குநர்களுக்கு வந்து தமிழ் சினிமாவோட சாபம் என்னென்னா, இது இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்ட் ஆகலை. எல்லா வேலையும் நம்மளே பண்ணணும். நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வேலையிலேருந்து, காஸ்டியூம் ஒர்க்கிலேருந்து, மேக்கப்லேருந்து, ஆர்ட் டைரக்டர்லேருந்து, அவங்கள அசம்பிள் பண்ணுறதுலேருந்து, அவங்களுக்கு சாப்பாடு வந்ததா, சரியான நேரத்துக்கு வந்ததா, ஏன் வரல, யார் வந்தாங்க, வந்தவங்க வந்து வந்தவங்களுக்கு ஷார்ட் எடுக்கணுமா, வராதவங்க வந்து கோச்சு போயிடுவாங்களா, இல்லை வந்த உடனே யாருக்கு ஷார்ட் எடுக்குது, இது மாதிரி பல்வேறு டார்ச்சர்களில் வந்து டைரக்டர்கள் இருக்கிறதால நான் பெரும்பாலும் வந்து அந்த ரஃபாக ஒரு முகமூடி நான் போட்டுப்பேன். அப்போ தான் நம்ம பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க. இல்லைன்னா நம்மளை ஷார்ட் எடுக்க விட மாட்டாங்க. அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த தமிழ் சினிமாவில் டைரக்டருங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. வர்றவங்கலாம் அட்வைஸ் பண்ணுவான், சார் இந்த ஷார்ட் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் போன பிறகு அந்த ஹீரோ பக்கத்தில் போய் நின்றுட்டு அங்கே எங்கே ஒன்று சொல்லுவான். நம்ம பிளான் பண்ணி ஒரு 4 நாள் ஃபைட் எடுக்குது, ஒரு 2 நாள் எடுக்கலாம் நினைக்கும் போது ஹீரோ பக்கத்தில் போய் நிற்பான் ஒருத்தன். சார் டைரக்டர் சுற்றுறார் சார் டைரக்டர் அப்படின்றான். உடனே வந்து ஹீரோ நம்ம பக்கத்தில் வருவார். சொல்ல முடியும், என்னப்பா நீ பிரம்மாண்டமாக எடுப்பான்னு சொல்லி வந்தால் ஏன் ப்ரொடியூசர் தான் சொன்னாரா? நமக்கு தெரியும் இந்த படத்தில் எவ்வளோ இந்த ஃபுட்டேஜ் எவ்வளோ வரப்போகுது, இதுக்கு எவ்வளோ நேரம் இருந்தால் எவ்வளோ கால்ஷி டைம் இருந்தால் போகுது நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஏதோ நம்ம சுற்றுறோம் அப்படிங்கிறவங்க நினைப்பாங்க. அது மாதிரி பல்வேறு விதமான இந்த கூட எல்லாருக்கும் ஒரு கூட 2 பேர் வருவாங்க. அவங்க வந்து படத்துக்கு எந்த விதத்திலும் உதவியாக இருக்க மாட்டாங்க, எல்லாம் உபத்திரமாக இருப்பாங்க. அது ஹீரோ கூட 2 பேர் வருவாங்க, ஹீரோயின் கூட 2 பேர் வருவாங்க, நாசம் பண்ணிவிடுவாங்க நம்மளை. அங்கே போய் நின்றுட்டு, சார் அவங்களுக்கு 2 ஷாட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க சார். அவர் ரொம்ப நல்லா, சார் நேற்று நைட்டு அவர் ஒரு டபுள் ஆக்ட் ஹீரோ வச்சு படம் எடுத்தால் நம்ம சேர்த்தோம். அது பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, சின்ன ஹீரோவாக இருந்தாலும் சரி சேர்த்தோம். அது மாதிரி டபுள் ஹீரோயின் போட்டு படம் எடுத்தாலும் படம் முடிகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஆயுசு முடிஞ்சு போயிடும். அவங்க காஸ்டியூம் நல்லா இருந்து வச்சு நம்ம போய் கடையில் எடுக்க போகிறது கிடையாது. காஸ்டியூமர் இதே எடுத்துகிட்டு வருவோம், அந்த கலர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். இன்னும் இங்கே காஸ்டியூமர் சொல்லுவோம், அம்மா பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒன்று அவங்க கோச்சிட்டு போய் உட்காந்துப்பாங்க. ஏன் கோச்சிட்டாங்கன்னு தெரியாது, கோச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. அப்போ அவங்கள போய் சரி பண்ணி கூப்பிட்டு வரணும். இதெல்லாம் வந்து டைரக்டருக்கு ஒரு டார்ச்சரான இது இருக்கும். அப்போ இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு பெரும்பாலும் டைரக்டருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரஃப்பாக இருக்க மாதிரி அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் வல்கராக பேசுகிறதோ இல்லை சத்தமாக பேசுகிறதோ அப்படி வந்துடுச்சுன்னா பக்கத்தில் வரவன் கத்துவான், அவன் ஒரு கத்துவான்பா அவங்ககிட்ட விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் ஃப்ரீடமாக விடுவாங்க. அது மாதிரியான ஒரு போர்வையாக தான் சிவாவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவா பார்க்கும்போது ரொம்ப ஸ்மூத்தான ஒரு நண்பராக தான் இருக்கார். அந்த வகையில் இந்த படம் உண்மையாகவே ஒரு சிறந்த படம். பத்திரிகையாளர்களுக்கும் இணைய நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இப்போ எல்லாமே முன்னாடி மாதிரி படம் பார்த்து அது பிக்கப் ஆகுது அந்த இதெல்லாம் இல்லவே இல்லை. இன்றைக்கி படம் பார்த்தோமா அந்த வெள்ளி சனி ஞாயிறோட படம் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் அதை பற்றியான நல்ல விஷயங்களை எழுதுறதுக்கு 100 விஷயங்கள் இந்த படம் இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சாங்ஸ் பார்க்கும்போதும்
இந்த படத்தை பற்றி எழுதுறதுக்கு நல்ல விஷயங்கள் ஒரு விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் இதை பற்றி நல்ல விஷயங்களை எழுதி மைனஸ் எதாவது இருந்தால் 3 நாள் கழிச்சு எழுதுங்க. எப்படியும் அதுக்குள்ளே பெட்டி வந்து திரும்பி வந்துடும். நீங்கள் வந்து எங்களுக்கும் படம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எதிர்பார்க்குறதே இப்போ வந்து வெள்ளி சனி ஞாயிறு தான். அதுக்கப்புறம் வந்து தேட்டருக்காரங்க தான் படம் ஓடுது தவிர ப்ரொடியூசருக்கு ஒன்றும் ஓட போகிறது இல்லை. அதில் ஓடி படம் வந்து யாரும் ஷேர் கொடுக்க போகிறதில்ல. எங்களுக்கு அந்த 3 நாள் ஓடினா சரியாக போயிடுங்கிற மாதிரி தான் இன்னைய நிலைமை இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுங்கள். முதல் நாள் 24 ஹவர்ஸ்னு சொன்னேன். அப்புறம் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஒரு ப்ரொடியூசர், என்னப்பா நீ 24 மணி நேரம் கழிச்சு போட சொன்னேன். சொன்னால் ஒரு 72 மணி நேரம் கழிச்சு சொல்லியிருக்கலாம் இல்லை, அதுக்குள்ளே நம்ம முதல்ல தேர்த்திடலாம்ப்பா அப்படின்னாரு. அதனால் உங்களுக்கு ரெக்வஸ்ட் என்னென்னா ஒரு திங்கட்கிழமை உங்களோட ரிவ்யூ போடுங்க. அதுக்கப்புறம் நல்லது கெட்டது பார்த்து அவங்க ஜனங்க பார்க்க வரட்டும். இந்த படத்தில் பாண்டியனுக்கு எப்படி ஒரு நல்ல நேரம்னா, டூரிஸ்ட் ஹோம் வந்த பிறகு இந்த படம் வருது. அது வந்து பாண்டியனுக்கு வந்து ஒரு ஒரு அதுதான் நல்ல நேரம்னு சொல்கிறது. அந்த படத்தோட வெற்றி நிச்சயமாக வந்து இதுக்கு ஒரு புல்லிங் இருக்கும் ஆடியன்ஸுக்கு வந்து வர்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த வெற்றி படத்துக்கு பின்னாடி சசியோட படம் ஒன்று ஓடிச்சு, அடுத்த படம் சசியோட படம் வரும். அது போல் இல்லாமல் எது மாதிரி படம் ஓடிச்சோ அதனோட அடுத்த பாகம் மாதிரி இந்த படம் இருக்குது. டூரிஸ்ட் ஹோமோட படத்தோட தொடர்ச்சி மாதிரியே இந்த படம் இருக்கிறதால நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய புல்லிங் இருக்கும். அதனால் இந்த படத்தோட வெற்றி எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது. பாண்டியனோட மனசுக்கு அவர் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நன்றியை கடைசியாக தான் சொல்லணும், ஆனால் வரும்போதே நன்றி சொல்லிட்டார். வரவேற்க சொல்லும்போது அவர் நன்றி சொல்லிட்டார். ஏன்னா அவர் மனதெல்லாம் நன்றி நிறைந்திருக்க நன்றி உள்ள மனிதர் பாண்டியன். அதனால் அந்த வார்த்தையிலேயே அவர் நன்றி சொன்னார். அவர் வாழ்வாங்க வாழணும். இந்த படம் அவர் முதல் படமாக எடுத்திருக்காரு. இந்த படம் வெற்றி படமாகி பல படங்களை பாண்டியன் தயாரிக்கணும். அதில் வந்து எல்லா திரைப்பட கலைஞர்களும் தொழிலாளர்களும் தொழில்நுட்ப கலைஞரும் வாழணும். சசி கூட வந்து சினிமாவை நேசிக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர். அவர் வாழ்க்கையில் பல்வேறு சிரமங்கள் வந்திருக்கலாம், வெற்றி வந்திருக்கலாம், தோல்வி வந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் வந்து வாழ்க்கையோட ஒரு ஜெர்னியை எடுத்துக்கிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் அழகாக வந்து ஒரு நதி போல் அவர் வந்து பயணம் பண்ணிகிட்டே இருக்கார். அந்த சசிக்கு என்னோடய வாழ்த்துக்கள். திரைப்படத்தில் நடித்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் குறிப்பாக கேமராமேனுக்கும் ஆர்ட் டைரக்டருக்கும் அந்த உங்களோட ஆர்ட் டைரக்ஷனில் அந்த இது பார்த்தேன். அகதிகள் முகாம் ரொம்ப இயல்பாக பெரிய செலவு இல்லாமல் ரொம்ப இயல்பாக வந்து அந்த இதோடு சேர்ந்துருந்து படம் பார்க்கும்போது ஒரு உண்மையான இடத்துல உண்மையான கதை, அதுக்கு வேற ஒரு சாயம் போட்டிங்கன்னா அது வந்து நான் வெளியே வந்துடும். ஆடியன்ஸ் வந்து கதையை விட்டு வெளியே போடுவாங்க. அதுக்காக உண்மையாக ஒரு குடிசை மாதிரி இருந்தால் அது வந்து ஒரு அக்லினஸ் வந்துடும். அப்படி இல்லாமல் ஒரு உண்மையை வந்து அழகாக வெளிச்சம் போட்டு கட்டுற மாதிரி இருந்து உண்மையான இடம் மாதிரியும் தெரிஞ்சது. அது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதுவாக வந்து மனதுக்கு பாரம் கொடுக்குற ஒரு விஷயமா வந்தது. அது போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஜெயிலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு இதுவாக இருந்தது. அதுபோல் வந்து உதயகுமார் வந்து நீங்கள் சில காட்சியில் வந்து விசாரணை படம் பார்க்கும்போது எப்படி வந்து ரியாலிட்டி இருந்ததோ அதுபோல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த இமோஷனில் வந்து அழகாக வந்து உங்களுக்கு வெளியே கொண்டு வந்தீங்க. அந்த வகையில் உங்களுக்கு நன்றி. மிகச்சிறந்த பாடல்களை எழுதின கவிஞர்களுக்கும் மிகச்சிறந்த இசையை கொடுத்த ஜிப்ரான் வந்து இதுவாக சொன்னாங்க. அவர் வந்து ஏழைகளின் இளையராஜா வந்து ஜிப்ரான். ஏன்னா ரொம்ப தயாரிப்பாளர் பெரிய சிரமம் இல்லாமல் அந்த அளவுக்கு அந்த நேர்த்தியான இசையை சாதாரண திரைப்படங்களுக்கு கூட கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உள்ளம் படைத்த ஒரு நல்ல கலைஞன். நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் உங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது ஜிப்ரான். என்னைக்காவது ஒரு நாள் உங்களை வந்து சேரும். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் வெற்றிக்கும் உங்கள் உழைப்புக்கும் உங்களை வந்து சேரும். இந்த ஃப்ரீடம் மிகப்பெரிய விடுதலையை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கணும். விடுதலை போல் வெற்றடைந்து தமிழ் சினிமா ஓடிடியும் சேட்டிலைட்டும் பல்வேறு ஜெயிலில் அடைபட்டுருக்கு. அதையெல்லாம் உடைச்சிக்கிட்டு திரைப்படம் கலைஞர்கிட்ட இருந்து மக்களுக்கு நேரடியாக வந்து சேர ஒரே ஒரு ஃப்ரீடத்தை இந்த திரைப்படம் கொடுக்க வேண்டும் கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.